நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்துள்ளது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். இந்த தோல்வியை மறைப்பதற்காக சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபையில அடுத்த 5 ஆண்டுகள்ல ஆட்சி என்ன நடக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் பேசாம தேவையில்லாம ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கிறார். காரணம் என்று சொன்னால் இவர்கள் தோல்வியை மறைப்பதற்காக. எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு தோல்வி வருதோ அப்ப ஒண்ணு இந்தி எதிர்ப்பு எடுப்பாங்க, இல்லைன்னா இந்து எதிர்ப்பு எடுப்பாங்க. இவர்கள் ஏற்கனவே இந்த உதயநிதி மேல பல்வேறு மாநில வழக்கு இருக்குது. இவர் ஏற்கனவே கர்நாடகால 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கட்டி வெளியே வந்திருக்கிறார். அதனால சட்டசபையில் ஒளிஞ்சு பேசுறார். மக்கள் மத்தியில் இன்னைக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்குது. நாடு முழுக்க பிரச்சனை வந்திருக்குது. தமிழகத்துல இன்னைக்கு இந்து முன்னணி சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இந்த உதயநிதியை கைது செய்ய வேண்டும். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.